ஹாய். ஆதிரனோட செகண்ட் பர்த்டே விளாக் தான் பார்க்க போகிறோம். ஒவ்வொரு பேரண்ட்ஸ்க்குமே ஒவ்வொரு விதமாக பர்த்டே செலிப்ரேட் பண்ண பிடிக்கும். ஆனால் எங்களுக்கு வந்து சிம்பிளாக பண்ணுறது பிடிக்குன்றதுனால அவனோட ஃபஸ்ட்டு பர்த்டேயுமே நாங்கள் சிம்பிளாக தான் செலிப்ரேட் பண்ணோம். அதுமாரி நான் 6th to 10th வரைக்கும் படித்த ஸ்கூலில் எப்படின்னா, அந்த கிளாஸில் கிறிஸ்மஸ் டைமில் அந்த கிளாஸ் பசங்க எல்லாமே காசு சேர்த்து வச்சு அந்த கிளாஸில் இருக்கிற கஷ்டப்பட்ட பசங்களுக்கு 2 பசங்களுக்கு ட்ரெஸ் எல்லாமே எடுத்து கொடுப்போம். அதனால் நானும் என்னோடய பையன் பர்த்டேக்கு நான் படித்த ஸ்கூலில் இருக்க 2 பசங்களுக்கு என்னால் முடிஞ்சு சின்ன ஹெல்ப் பண்ணுவேன். அதுவே எனக்கு மனசுக்கு அவ்வளோ திருப்தியாக இருக்கும். அப்புறம் அன்றைக்கி காலையில் அவனுக்கு புது ட்ரெஸ் எல்லாம் எடுத்து போட்டு விட்டு ஃபோட்டோஸ்லாம் எடுத்துட்டோம். அப்புறம் அவனுக்கு மத்தியானத்துக்கு அவனுக்கு பிடிச்ச காலிஃப்ளவர் ஃப்ரையும் வெஜ் பிரியாணியும் பண்ணியிருந்தேன். அழகாக கேட்டு சாப்பிட்டுட்டு இருந்தான். சாப்பிட்டு முடிச்சுட்டு அம்மா வீட்டுக்குமே போயிட்டு வந்துட்டோம். அப்புறம் இந்த வருஷம் பர்த்டே ஞாபகமாக நம்ம தோட்டத்தில் வைக்கிறதுக்காக ஒரு கொய்யா செடியும் ஒரு 7 days ரோஸும் வாங்கிட்டு வந்திருந்தோம். அப்புறம் அவனோட கையாலே வச்சு விட்டுட்டு அவனோட குட்டி குடத்தில் அழகாக செடிக்குமே தண்ணி எல்லாமே ஊற்றினான். ஈவினிங் போல் எங்களோட குலதெய்வ கோயிலுக்கு பூஜைக்கு கொடுத்துருந்தோம். அங்கே போய் சாமி எல்லாமே கும்பிட்டுட்டு பிரசாதமாக சக்கரை பொங்கல் கொடுத்துருந்தாங்க. அது வீட்டுக்கு வந்து ரிலேட்டிவ்ஸ்க்கு எல்லாத்துக்குமே கொடுத்துட்டோம். அப்புறம் ஆதிரனுக்கு நான் கேக் செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஆதிரனோட ஃபேவரட் ஃப்ரூட்டே வாட்டர்மெலன் தான். அவன் எவ்வளோ அழுது அடம்பிடிச்சிட்டு இருந்தாலும் வாட்டர்மெலன் வாங்கி தரேன்னு சொன்னால் சமாதானம் ஆயிடுவான். அதனாலவே அவனுக்கு வாட்டர்மெலன் கேக் தான் பண்ணியிருந்தேன். இன்னொன்று ஹெல்த்தியும் கூட. அதனால் அப்புறம் எல்லாருமே சேர்ந்து கேக் எல்லாமே கட் பண்ணி அழகாக சாப்பிட்டுட்டு என்ஜாய் பண்ணிவிட்டு அம்மா வீட்டுக்கு போயிட்டோம். இப்படி தான் இந்த வருஷம் பர்த்டே போச்சு. நெக்ஸ்ட் விலாகில் பார்க்கலாம்.